அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு படிப்படியாக சில விளக்கங்களை நாங்கள் சொல்வதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நாங்கள் எவ்வாறு நம்ப வேண்டும் என்று சென்ற ஆடியோ கிளிப்பிலே நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையிலே அதன் தொடராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷில் இருக்கின்றான் என்று வஹாபிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அவ்வாறு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுகின்றார்கள் என்பதை முதலில் நாங்கள் தெரிந்து கொண்டு அது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. வஹாபிகள் அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அவன் அர்ஷில் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல அர்ஷுக்கு அப்பால் 7 வானங்களையும் கடந்து அர்ஷுக்கு அப்பால் இருக்கின்றார் என்று சொல்லக்கூடியவர்களும் வஹாபிகளில் இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹுக்கு ஒரு இடத்தை அவர்கள் கட்டுப்படுத்தி ஒரு இடத்திலே அல்லாஹ் இருப்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை அவர்கள் சொல்வதற்கு அல் குர்ஆனின் சில வசனங்களை ஆதாரமாக அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமான ஒரு வசனம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அர்ஷின் மீது இஸ்திவாவாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த இஸ்தவா என்று இந்த வசனத்திலே வரக்கூடிய இந்த சொல்லுக்கு அர்ஷின் மீது இருக்கின்றான் என்று அவர்கள் பிழையாக பொருள் கொண்ட காரணத்தினால் அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கின்றான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆடியோ கிளிப்பிலே பார்க்கலாம். அதே நேரத்தில் இவர்கள் சொல்வதைப் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷில் இருக்கின்றான் என்று இந்த திருமறை வசனத்திற்கு நாங்கள் பொருள் வைத்துக் கொண்டால் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி பல்வேறு இடங்களில் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அல் குர்ஆனிலே அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே அல்லாஹு தஆலாவை வெவ்வேறு இடங்களில் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே நாங்கள் அவைகளை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் நாங்கள் பார்த்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி ஈமான் கொள்ள வேண்டி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வ நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாங்கள் அந்த மனிதனுக்கு பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றான். அப்படியானால் இந்த வசனத்திலே மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பை விட அல்லாஹ் நெருக்கமாக இருப்பதாக சொல்லுகின்றான். அப்படியானால் அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கின்றானா அல்லது மனிதனுக்கு பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கின்றானா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், உங்களிடத்திலே நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் மிகச் சமீபமாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கின்றான் என்று சொன்னால் மனிதனுக்கு சமீபமாக இருப்பது எவ்வாறு? மனிதனிலே இருந்து அர்ஷ் எவ்வளவோ தூரத்திலே இருக்கின்றது. அப்படியானால் அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு மிகச் சமீபமாக இருக்கின்றான் என்று சொன்னால் அர்ஷிலே இருக்கின்றானா அல்லது மனிதனுக்கு சமீபமாக இருக்கின்றானா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதேபோல் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கு அல்லாஹ் தான் இருக்கின்றான், நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கு அல்லாஹ் தான் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கின்றானா அல்லது எங்கு நோக்கினாலும் அங்கு இருக்கின்றானா என்பதை நாங்கள் இதை அடிப்படையாக வைத்து சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதே போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களில் ஒருவர் பூமியை நோக்கி ஒரு கயிற்றை தொங்கவிட்டால் அது அல்லாஹ்வில் விழும், லஹபத அலல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். துர்முதியிலே வரக்கூடிய ஹதீஸ். அப்படியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷிலே இருக்கின்றானா பூமியிலே இருக்கின்றானா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதே போல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களில் ஒருவர் தொழுகைக்காக சென்றால் அவர் தொழுது கொண்டிருக்கின்ற போது ஃபஇன்னல்லாஹ இன்ன அஹதக்கும் இதா கான ஃபி ஸ்ஸலாத்தி ஃபஇன்னல்லாஹ கிபல வஜ்ஹிஹி, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு முன்னால் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், அல்லாஹு தஆலா அந்த தொழுகின்ற மனிதனுக்கு முன்னால் இருக்கின்றான். இன்ன ரப்பஹு பைனஹு வ பைனல் கிப்லா என்று இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகின்றது.
கிபிலாவுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையில் அவனுடைய ரப்பு இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அப்படியான அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கின்றானா அல்லது இந்த தொழக்கூடிய மனிதனுக்கு முன்னால் இருக்கின்றானா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வனாதைனாஹு மின் ஜானிபித் தூரில் ஐமனி வகர்ரப்னாஹு நஜியா. தூர் சீனா மலையின் பக்கம் நாங்கள் அவரை நெருக்கினோம், எங்களின் பக்கம் அவரை நாங்கள் நெருக்கமாக்கி வைத்தோம். தூர் சீனா மலையின் புறத்திலிருந்து நாங்கள் அவரை அழைத்தோம், எங்களின் பக்கம் அவரை நாங்கள் நெருக்கமாக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்படியானால் தூர் சீனா மலையின் பக்கம் அவரை அழைத்து நாங்கள் எங்களின் பக்கம் நெருக்கமாக்கினோம் என்றால் அல்லாஹு தஆலா தூர் சீனா மலை அடிவாரத்திலே இருக்கின்றானா அல்லது அர்ஷிலே இருக்கின்றானா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதே போல இன்னும் இடத்திலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே அதே விஷயத்திலே சொல்லுகின்றான், நாங்கள் பரிசுத்தமான பூமியில் இருந்து நாங்கள் அவரை அழைத்தோம், மின ஷஜரதி ஒரு மரத்தில் நின்றும் நாங்கள் அழைத்தோம். பரிசுத்தமான பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் நின்றும் நாங்கள் அழைத்தோம். ஐயா மூசா இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் என்று சொன்னோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அப்படியானால் பரிசுத்தமான அந்த பூமியிலே இருக்கின்ற மரத்தடியில் அல்லாஹ் இருக்கின்றானா அல்லது அர்ஷிலே இருக்கின்றானா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதே போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தொழுகின்ற போது அந்த மனிதன் சுஜூதிலே இருக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான். அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒரு மனிதன் தொழுகின்ற போது தன்னுடைய ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான். அப்படியானால் அந்த மனிதன் சுஜூதிலே இருக்கின்ற போது ரப்புக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்றால் சுஜூதிலே பூமிக்கு தான் நெருக்கமாக ஒரு மனிதன் இருப்பான். அப்படியானால் ரப்பு எங்கே இருக்கின்றான்? அர்ஷிலே இருக்கின்றானா அல்லது பூமியிலே இருக்கின்றானா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அன இந்த லன்னி அப்தி பி வ அன மாஹு, என்னுடைய அடியான் என்னை நினைக்கும் இடத்தில் நான் இருக்கின்றேன், வ அன மாஹு, நான் அவனுடனேயே இருக்கின்றேன், இதா தஆனி, அவன் என்னை அழைத்தால் நான் அவனுடனேயே இருக்கின்றேன். அப்படியானால் அல்லாஹு தஆலா இந்த அடியானோடு இருக்கின்றானா அர்ஷிலே இருக்கின்றானா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. எனவே இப்போது நான் சொல்லி காட்டிய இந்த திருமறை வசனங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலும் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது, தூர் சீனா மலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதனுக்கு தொழக்கூடிய மனிதனுக்கு முன்னால் இருப்பதாக சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதனும் அல்லாஹ்வை நினைக்கின்ற போது அந்த நினைக்கக்கூடிய மனிதனோடு அல்லாஹ் இருப்பதாக சொல்லப்படுகின்றது, எங்கு நோக்கினாலும் அங்கு அல்லாஹ் இருப்பதாக சொல்லப்படுகின்றது, பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக ரப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு தருணங்களில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் இவர்கள் சொல்வது போல அல் குர்ஆனிலே வரக்கூடிய அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அர்ஷின் மீது ரஹ்மானாகி அல்லாஹ் இஸ்திவாவாக இருக்கிறான்னு சொல்லப்படுகின்றது. இவைகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கின்றான் என்று அவனை கட்டுப்படுத்தி அவனை மட்டுப்படுத்தி அவனுக்கு ஒரு இடத்தை நாங்கள் வழங்கிவிட முடியாது. அவ்வாறு வழங்குவது அல்லாஹுவை பொறுத்து நாங்கள் ஓர் ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அது மாறிவிடுகின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் இருப்பதாக இங்கே சொல்லப்பட்டாலும் அவன் இடத்தோடு சம்பந்தப்பட்டவன் அல்ல, அவனுக்கு குறிப்பான ஒரு இடம் இல்லை, அவன் இடத்திலே இருப்பதாக நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு அவனை நாங்கள் நம்புகின்ற போது அவன் அந்த இடத்தளவிலே தேவையாகின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் கட்டுப்பட்டவன் அல்ல, அவன் எங்குமாகி எல்லாமாகி இருக்கின்றான். இன்ன இடத்திலே இருக்கின்றான், இன்ன இடத்திலே இல்லை என்று நாங்கள் இடத்தோடு சம்பந்தப்படுத்தி அவனை சிந்திக்க முடியாது. அவன்தான் இருக்கின்றான், அவனை தவிர ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக நாங்கள் அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கின்றான் என்று மாத்திரம் நாங்கள் நம்பினால் அரசில் அவனை கட்டுப்படுத்தியவர்களாக, அவனை ஒரு சடப்பொருளாக நாங்கள் ஆக்கியவர்களாக, அரசின் அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அவனுடைய தாத்தி இருப்பதாக நாங்கள் நம்பியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். இது அல்லாஹுக்கு பெரிய ஒரு
குறையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இடத்தில் கட்டுப்பட்டவன் அல்ல, இடத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை வைத்து நாங்கள் அவனை சிந்திக்க கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.